நிலத்து ஒருத்தருடைய சொத்தை அபகரித்தால் அதற்கு தண்டனை கொடுப்பவளும் வராகிதான். நில உடைமை, இப்ப இன்னைக்கு உங்களுக்கு ஒரு குறை இருக்குது, அல்லது ஒரு மன்னன் இருக்கான், என் நிலத்தை அவன் போர் எடுத்து வர்றான், படையெடுத்து வர்றான்னா என் நிலத்தை காப்பாற்றணும்னா அவன் முதல்ல வராகிக்கு பூஜை போட்டுட்டு போவான். அப்ப ராஜராஜன் காலத்துல இந்த கோவிலுக்குள்ளேயே வராகிக்கு ஒரு தனி சன்னதி வைக்கிறாங்கன்னா அதை அவங்க போர் தெய்வமாக கருதுறாங்க. யாரு போர் தெய்வமா? மலைவாழ் மக்களோ கடற்கரை மக்களோ கிடையாது. ஆற்றங்கரை பாசனத்தில் நெல் வேளாண்மை செய்த, நிலத்தை உடைமைப்படுத்திய மன்னர்களாக விளங்கிய வேந்தன், மருத நிலத்து வேந்தன். மருத நிலத்துக்குரிய கடவுள் யாரு? வேந்தன். பின்னாடி அதுக்கு உதாரணம், அதுக்கு விளக்கம் சொல்லும் போது உரையாசிரியர்கள் இந்திரன்னு சொல்றாங்க. வேந்தன். அப்ப வேந்தனுக்கு உரிய படை தளபதியாக இருப்பவள் அது ஆக்சுவலா லலிதா சகஸ்ரநாமத்துல லலிதா தேவிக்கு உரியவள் வராகி. தேவி போருக்கு போகும்போது தளபதியாக முன்னே செல்பவள் வராகி. அது டெவலப்மெண்ட். முதல்ல நம்ம ஆதிகால மனிதரை பார்க்கிறோம், அப்புறம் நில உடைமை பார்க்கிறோம், அப்புறம் மன்னர் ஆட்சியை பார்க்கிறோம். மன்னர் படையெடுத்து செல்லும் போது தன்னுடைய பூர்வகுடி தெய்வமான வராகிக்கு ஒரு கும்பிடு போட்டுட்டு தான் போறான். கொற்றவையை எப்படி கும்பிடுறாங்களோ, கொற்றவைனா கொல் தவ்வைன்னு அர்த்தம். கொற்றவை, அந்த தவ்வைனா மூத்தவள், மூத்த தெய்வம். அவ கொலகாரி, கொலை செய்வான். ஏன்னா கொலைக்கு போகும்போது நம்ம அவளை கும்பிட்டுட்டு போனோம்னா நமக்கு வெற்றி கொடுப்பான். நமக்கு வெற்றி கொடுக்கக்கூடியவள் கொற்றவை. அது இன்னும் பழைய காலத்துல நம்ம வெற்றிக்குனே ஒரு தெய்வம் வைக்கிறோம். இவன் நிலத்துக்கும் பண்பாட்டுக்கும் மக்களுக்கும் குழந்தை பேற்றுக்கும் உரிய தெய்வம். அதனால வராகிய நம்ம ஒரு தளபதினு வச்சுக்கிறோம். தளபதினு பின்னாடி அந்த கதைகள்லாம் வந்தது. தேவிக்குரிய தளபதி, தேவி மகாத்மியம் அதெல்லாம் எழுதும் போது அதை கொண்டு வர்றாங்க. 5வது திதிக்கு உரியவள், பஞ்சமிக்கு உரியவள், செவ்வாடை உடுத்தியவள், சிவப்பு மலர்களால் அவளை அர்ச்சிக்க வேண்டும். உச்சி பொழுதுலையும் பகல்லையும் நள்ளிரவுலையும் அவளுக்கு அர்ச்சனை செய்யணும். இந்த மாதிரிலாம் அவளுக்கு நிறைய விஷயங்களை எல்லாம் அப்புறம் அப்படியே ஆட்ரிபியூட் பண்ணி அதை ஒரு பெருந்தெய்வமாக ஆக்குறாங்க.